வணக்கம். முதன்மை செய்திகள் 50 அடுத்தடுத்து பார்க்கலாம். கோவை வந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாஜகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஆந்திராவில் நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு பிரதமர் நரேந்திர மோடி கோவை வந்தடைந்தார். அப்போது அவரை ஆளுநர் RN ரவி, அமைச்சர் சாமிநாதன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், GK வாசன், பாரிவேந்தர், அண்ணாமலை உள்ளிட்டோரும் வரவேற்பு அளித்தனர். கோவை விமான நிலையத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு பிரதமர் மோடி சாலை வலம் மேற்கொண்டார். அப்போது சாலையின் இருபுறமும் திரண்ட பாஜக தொண்டர்கள் மலர் தூவியும் நடனமாடியும் உற்சாக வரவேற்பளித்தனர். பிரதமரின் வருகையை ஒட்டி ஆடல் பாடல் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் என கோவை மாநகரமே விழாக்கோலம் பூண்டு காட்சியளித்தது. கோவை கொடிஷியா அரங்கில் தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டை பிரதமர் மோடி தொடக்கி வைத்தார். அப்போது நாடு முழுவதும் 9 கோடி விவசாயிகளுக்கு தலா 2000 ரூபாய் உதவித்தொகையையும் பிரதமர் விடுவித்தார். தொடர்ந்து இயற்கை வேளாண் மாநாட்டில் அமைக்கப்பட்டுள்ள விளைபொருட்கள் கண்காட்சியை பிரதமர் மோடி பார்வையிட்டார். அப்போது விவசாயிகளிடம் கலந்துரையாடி அவர்களின் குறைகளை பிரதமர் கேட்டறிந்தார். வரும் 22ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுப்பெறக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டின் 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என கூறியுள்ள வானிலை ஆய்வு மையம் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பிற இடங்கள் மற்றும் புதுவையில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறியுள்ளது. சென்னையில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலோடு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல சென்னையின் அதிகபட்ச வெப்பநிலை 31 முதல் 32 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் நாளை முதல் 6 நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. குறிப்பாக நாளை மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 21ஆம் தேதி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே வீடூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. நிகழ்வில் ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான், முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆகியோர் பங்கேற்றனர். இன்று முதல் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை 135 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. இதனால் விழுப்புரம் மாவட்டத்தில் 2200 ஏக்கர் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் 1000 ஏக்கர் என மொத்தம் 3200 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. அதிகபட்சமாக காயல்பட்டினத்தில் 101 மில்லிமீட்டர் மழை பதிவானது. திருச்செந்தூரில் பெய்த மழையால் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். திருச்செந்தூரில் 81 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதேபோல நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. தமிழகத்திலேயே அதிகபட்சமாக நெல்லை மாவட்டம் ஊத்து பகுதியில் 21 சென்டிமீட்டர் மழை பதிவானது. தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிகளில் குளிக்க 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்வதால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக குற்றாலத்தில் மெயின் அருவி, ஐந்தருவி உட்பட அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் குளிக்க 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஐயப்ப பக்தர்கள் சீசன் தொடங்கியுள்ள நிலையில் ஏராளமானோர் அருவிகளில் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்தோடு திரும்பிச் சென்றனர்.
மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த மழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. காக்காட்சி, மாஞ்சோலை உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் நீர்நிலைகள் நிரம்பி ஆறுகள் மற்றும் அருவிகளில் நீர்வரத்து வெகுவாக அதிகரித்துள்ளது. மணிமுத்தாறு அருவியில் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அருவியில் குளிப்பதற்கு வனத்துறை தற்காலிக தடை விதித்துள்ளது. இருப்பினும் சுற்றுலாப் பயணிகள் அருவியை தூரத்திலிருந்து பார்வையிட அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தேனி மாவட்டம் மேகமலை அருவிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல 31வது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேகமலை அருவியில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளம் காரணமாக அங்கிருந்த பாதுகாப்பு தடுப்புகள், அருவிக்கு நடந்து செல்லும் பாதை மற்றும் படிக்கட்டுகள் சேதமடைந்துள்ளன. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சேதமடைந்த பகுதிகள் சீரமைக்கப்படும் வரை தடை தொடரும் என வனத்துறை கூறியுள்ளது. கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஆற்றுக்குள் இருக்கும் நெல்லை குறுக்குத்துறை முருகன் கோயிலுக்குள் வெள்ளம் புகுந்தது. நெல்லை மாவட்டத்தில் நேற்று காலை முதல் லேசான மழை பெய்த நிலையில் மாலை முதல் நள்ளிரவு வரையில் கனமழை வெளுத்து வாங்கியது. மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும் ஊத்து, காக்காட்சி பகுதியில் 20 சென்டிமீட்டருக்கும் அதிகமாக மழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக நெல்லை குறுக்குத்துறை முருகன் கோயிலுக்குள் புகுந்த மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 3 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் அரசு போக்குவரத்து பணிமனையின் முழுவதும் வெள்ளத்தால் சூழப்பட்டது. பணிமனைக்குள் முழங்கால் அளவு தண்ணீர் தேங்கியிருப்பதால் ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் உட்பட பணியாளர்கள் அனைவரும் சிரமப்பட்டு பணிக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. பணிமனை தாழ்வான பகுதியில் இருப்பதால் பல ஆண்டுகளாக இந்த சிரமம் தொடர்வதாகவும் இதனால் நோய் தொற்றுகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் ஊழியர்கள் தெரிவித்தனர். நெல்லை மாநகராட்சிக்குட்பட்ட வீரமாணிக்கபுரம் பகுதியில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் 1000க்கும் மேற்பட்ட வீடுகளைச் சுற்றி மழைநீர் தேங்கியுள்ளது. பல வீடுகளுக்குள் கழிவுநீர் கலந்த தண்ணீர் புகுந்ததால் மக்கள் அன்றாட வாழ்க்கையில் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். வீடுகளில் மின்சாரம் மற்றும் பால் கூட இல்லாமல் குழந்தைகளோடு முடங்கி கிடப்பதாக வேதனையுடன் தெரிவித்தனர். இதையடுத்து மேலப்பாளையம் மண்டல அலுவலகத்தை 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமேஸ்வரத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரம் அரசு பள்ளியில் பயின்று வந்த மாணவியை சேராங்கோட்டையைச் சேர்ந்த முனிராஜ் என்பவர் காதலிக்க வற்புறுத்தி வந்ததாக தெரிகிறது. ஆனால் மாணவி காதலை ஏற்க மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த முனிராஜ் 12ஆம் வகுப்பு மாணவியை அவரது வீட்டின் அருகே கொலை செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காவல்துறையினர் முனிராஜை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமேஸ்வரத்தில் காதலிக்க மறுத்த மாணவியை படுகொலை செய்த இளைஞருக்கு கடும் தண்டனை வழங்க கோரி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மாணவியின் உடலை பிரேத பரிசோதனைக்காக ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையிலிருந்து ராமநாதபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல காவல்துறையினர் முயன்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மாணவியின் உறவினர்கள் கைதானவர் மீது கடும் நடவடிக்கை கோரி அரசு மருத்துவமனை வளாகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டனர். அதேபோல காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். பின்னர் அவர்கள் மருத்துவமனை எதிரே சாலை மறியலில் ஈடுபட்டனர். ராமேஸ்வரத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கையும் பெண்கள் பாதுகாப்பையும் குழி தோண்டி புதைத்துவிட்டதே இத்தகைய கொடூர குற்றச்செயல்களுக்கு முழுமுதற் காரணம் என அவர் சாடியுள்ளார். அடுத்த நிமிடம் பாதுகாப்பாக இருக்க முடியுமா என்ற அச்சத்துடனேயே பெண்கள் ஒவ்வொரு பொழுதையும் கழிப்பதாக கூறியுள்ள பழனிசாமி, இந்த அவல சூழல் தமிழ்நாட்டிற்கு தலைகுனிவு இல்லையா என முதல்வருக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். ராமேஸ்வரத்தில் பள்ளி மாணவி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். பேருந்து நிறுத்தங்களிலும் பள்ளிகள் மற்றும் அலுவலகங்கள் அமைந்துள்ள பகுதிகளிலும் காவல்துறை பாதுகாப்பிற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என பாமக தொடர்ந்து வலியுறுத்தி வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதை செவிமடுக்க தவறிய திமுக அரசுதான் இந்த படுகொலைக்கு பொறுப்பேற்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு எதிரான ஆட்சி விரைவில் ஒழிய வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி கொலை செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டி சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கைதுகள்தான் அதிகரிக்கிறதே தவிர திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைந்தபாடில்லை என குறிப்பிட்டுள்ளார். தமது வாரிசுகளை மட்டுமே உயர்த்துவதாக நினைக்கும் முதல்வர் ஸ்டாலின் நம் பிள்ளைகளை தொடர்ந்து பலி கொடுக்க தயாராகிவிட்டார் என்றும் விமர்சித்துள்ளார்.
ஆந்திரா சென்ற பிரதமர் நரேந்திர மோடி புட்டபர்த்தி சத்யசாய்பாபா மகாசமாதியில் தரிசனம் செய்தார். சத்யசாய்பாபாவின் 100ஆண்டு விழா நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டார். சத்யசாய்பாபா படம் பொறிக்கப்பட்ட நாணயம் மற்றும் அஞ்சல் தலையையும் பிரதமர் வெளியிட்டார். அப்போது பேசிய பிரதமர், சத்யசாய்பாபாவின் போதனைகள் 140 நாடுகளில் உள்ள லட்சக்கணக்கான மக்களுக்கு வழிகாட்டும் ஒளியாக விளங்குவதாக தெரிவித்தார். புட்டபர்த்தியில் சத்ய சாய்பாபா 100ஆண்டு விழாவில் சச்சின் டெண்டுல்கர், ஐஸ்வர்யா ராய் போன்ற பல்வேறு துறை பிரபலங்களும் கலந்து கொண்டனர். கண்கவரும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. கலாச்சார நடனங்களுடன் ட்ரம் சிவமணியின் இசை நிகழ்ச்சியும் பார்வையாளர்களை கவர்ந்தெழுத்தது. தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட அமைப்புகளை ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் திட்டமிட்டு அவமதித்து வருவதாக கூறி பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 272 முக்கிய பிரமுகர்கள் திறந்த கடிதம் எழுதியுள்ளனர். 16 ஓய்வு பெற்ற நீதிபதிகள், 14 முன்னாள் தூதர்கள், 123 ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள், 133 முன்னாள் ராணுவ அதிகாரிகள் இந்த கடிதத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். அரசமைப்பு சாசன அமைப்புகள் மீதான தாக்குதல் என்ற தலைப்பில் இந்த கடிதம் எழுதப்பட்டுள்ளது. நீதித்துறை, தேர்தல் ஆணையம், நாடாளுமன்றம், ராணுவம் ஆகியவற்றை எந்தவித ஆதாரங்களும் இன்றி அவதூறு பரப்பி வருவதாக அக்கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான புதிய விரிவான திட்ட அறிக்கையை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப் போவதாக கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் அறிவித்துள்ளார். நீர்வளத்துறை பொறுப்பு வகிக்கும் சிவக்குமார் முதல்வர் சித்தராமையா தலைமையில் நடந்த கூட்டத்துக்கு பின்பு செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். மேகதாது அணைக்கு தமிழகம் தெரிவித்த ஆட்சேபனை இப்போதைக்கு தேவையில்லை என்று உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டதை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. சபரிமலையில் மண்டல பூஜை சீசன் தொடங்கிய நிலையில் பக்தர்கள் கூட்டம் வழக்கத்தை விட அதிகமாக உள்ளது. ஸ்பாட் புக்கிங் சேவையின் கீழ் நீதிமன்றம் கூறிய அளவுக்கு மேலாக பக்தர்களை அனுமதித்ததுதான் இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. 90,000 பேருக்கு மட்டுமே அனுமதி இருந்த நிலையில் 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் குவிந்ததால் கடும் நெரிசல் உருவானது. கூடுதல் கூட்டத்தை சமாளிக்க நடை அடைக்கும் நேரம் மேலும் 1 மணி நேரம் அதிகரிக்கப்பட்டது. பின்னர் படிப்படியாக நெரிசல் கட்டுப்படுத்தப்பட்டு வருகிறது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜைகளுக்காக பக்தர்கள் அதிக அளவில் திரள்வதால் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள தமிழ்நாட்டிலிருந்து தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 2 குழுக்கள் விரைந்துள்ளன. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள 4வது படைப்பிரிவிலிருந்து ஆய்வாளர் பிரதேஷ் தலைமையில் 30 பேரை கொண்ட 2 குழுக்கள் சாலை மார்க்கமாக புறப்பட்டன. இந்த குழுவினர் பக்தர்களுக்கு மருத்துவ முதலுதவி, சிகிச்சைகள் வழங்கவும், அவசர தேவைகளுக்காக படகு, கயிறு போன்ற நவீன உபகரணங்களுடனும் பம்பை நதிக்கரை மற்றும் சன்னிதானம் ஆகிய பகுதிகளில் பணியில் ஈடுபட உள்ளனர். டெல்லி அருகே ஃபரீதாபாத்தில் உள்ள அல்ஃபலா பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் ஜாவேத் அகமதுவை 13 நாட்கள் விசாரிக்க தேசிய புலனாய்வு முகமைக்கு டெல்லி நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் ஜாவேத் அகமது சித்திகியை என்ஐஏ கைது செய்துள்ளது. இப்பல்கலைக்கழகத்தின் வருவாய்க்கும் இது வாங்கிய சொத்துக்களின் மதிப்பிற்கும் தொடர்பே இல்லை என அதிகாரிகள் கூறியுள்ளனர். முன்னதாக இப்பல்கலைக்கழகம் தொடர்புள்ள 19 இடங்களில் சோதனை செய்து 48 லட்சம் ரூபாயை அமலாக்கத்துறையினர் கைப்பற்றியிருந்தனர். மகாராஷ்டிராவில் முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தை கூட்டணி கட்சியான ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா கட்சி அமைச்சர்கள் புறக்கணித்தனர். தங்கள் கட்சியைச் சேர்ந்தோரை பாஜக சேர்த்துக் கொண்டதால் அதிருப்தியில் அமைச்சரவை கூட்டத்தை ஷிண்டே சிவசேனா அமைச்சர்கள் புறக்கணித்ததாக கூறப்படுகிறது. எனினும் துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே மட்டும் இக்கூட்டத்தில் பங்கேற்றார். தங்கள் கட்சி பிரமுகர்களை இழுப்பதாக பாஜகவும் ஷிண்டே சிவசேனாவும் பரஸ்பரம் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனால் கூட்டணியில் உள்ள இரு கட்சிகளுக்கும் இடையில் உரசல் ஏற்பட்டுள்ளது. புதிய பாதுகாப்பு அம்சங்களோடு கூடிய சிப் பதிக்கப்பட்ட பாஸ்போர்ட் விரைவில் அறிமுகம் செய்யப்பட இருப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அனைவருக்கும் பாஸ்போர்ட் எனப்படும் மின்னணு பாஸ்போர்ட் வழங்கும் பணியை மத்திய அரசு விரைவுபடுத்தியிருக்கிறது. இதன் கீழ் வழங்கப்படும் மின்னணு பாஸ்போர்ட்டில் ஒரு சிப் பதிக்கப்படும். அதில் டிஜிட்டல் கையொப்பத்துடன் பயனாளர்களின் தனிநபர் விவரங்கள் சேமிக்கப்படும். இதன் மூலம் பாஸ்போர்ட் திருடு போனால் அதன் பயன்பாட்டை நிறுத்தி வைக்க முடியும். ஆந்திர மாநிலம் அனந்தபூரில் இந்தியாவின் முதல் ஏர் டாக்ஸி உற்பத்தி ஆலை அமைய உள்ளது. இது தொடர்பாக கர்நாடகாவைச் சேர்ந்த ஷர்லா ஏவியேஷன் நிறுவனத்திற்கும் ஆந்திர அரசிற்கும் விசாகப்பட்டினத்தில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. 150 ஏக்கர் பரப்பில் 330 கோடி ரூபாய் முதலீட்டில் அமையும் ஆலையில் இன்னும் 2 ஆண்டுகளில் உற்பத்தி தொடங்கும் என கூறப்பட்டுள்ளது. இதில் ஆண்டுக்கு 1000 ஏர் டாக்ஸிகள் உற்பத்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. ஏர் டாக்ஸிகள் இந்திய போக்குவரத்து துறையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என கருதப்படுகிறது. மதுரை மற்றும் கோவையின் மெட்ரோ திட்டங்களை நிராகரித்த மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள முதல்வர் மு க ஸ்டாலின், பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிப்பதற்காக இப்படி பழிவாங்குவது கீழ்மையான போக்கு என்று சாடியுள்ளார்.
தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதல்வர் அனைவருக்கும் பொதுவானவராக செயல்படுவதுதான் அரசின் இலக்கணம் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். அதற்கு மாறாக பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிப்பதற்காக இப்படி பழிவாங்குவது கீழ்மையான போக்கு என்று அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி கோவைக்கு வரும் நிலையில் மெட்ரோ திட்டம் குறித்து இந்தியா கூட்டணி பொய் பரப்புரை செய்வதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இருந்தபோது தமிழகத்திற்கு திமுக எத்தனை நலத்திட்டங்களை கொண்டு வந்தது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை மெட்ரோ ரயில் திட்டப்பணிகள் ரத்து செய்யப்பட்டதாக கூறப்படுவது தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப்பிரந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் கோவை மற்றும் மதுரை ஆகிய நகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் பிரதமருக்கு பல முறை கடிதம் எழுதியிருப்பதாகவும் மத்திய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து ஓரவஞ்சனை செய்வதை இந்த அறிவிப்பு உறுதிப்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் செயல்படுத்தாவிட்டால் போராட்டம் தீவிரமடையும் என்று ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி அவர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தலுக்கு இன்னும் 5 மாதங்களே இருக்கும் நிலையில் அரசு ஊழியர்கள் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. ஜாக்டோ ஜியோ சார்பில் மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் தொழிலதிபர்கள், நகைக்கடை உரிமையாளர்கள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் என மொத்தம் 15 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். கீழ்ப்பாக்கம், சைதாப்பேட்டை, KK நகர், வடபழனி, சவுகார்பேட்டை, தாம்பரம் ஆகிய பகுதிகளில் இரும்பு வியாபாரி நிர்மல்குமார், நகைக்கடை உரிமையாளர் மகாவீர், தொழிலதிபர் கலைச்செல்வன் உள்ளிட்டோரின் வீடுகள் மற்றும் நிறுவனங்களில் இந்த சோதனை நடைபெறுகிறது. சோதனையின் முடிவிலேயே கைப்பற்றப்பட்ட பொருட்கள் குறித்த முழு விவரங்கள் தெரியவரும் என்று அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஜனநாயகத்தின் அடித்தளமான தேர்தலுக்காக பணியாற்றும் வாக்குச்சாவடி அதிகாரிகளுக்கான ஊதியம் உயர்த்தப்பட்டுள்ளது. வாக்குச்சாவடி அதிகாரிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் ஊதியம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் அது 12000 உயர்த்தப்பட்டுள்ளது. மேற்பார்வையாளர்களுக்கான ஊதியம் 12000 இருந்த நிலையில் 18000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. தேர்தல் பதிவு அதிகாரிகளுக்கு 30000 ரூபாயும், தேர்தல் பதிவு உதவி அதிகாரிகளுக்கு 25000 ரூபாய் மதிப்பூதியமும் முதல் முறையாக வழங்கப்படுகிறது. தமிழகத்தில் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கான வாக்குச்சாவடி அதிகாரிகளுக்கு 6000 ரூபாயை சிறப்பு ஊக்கத்தொகையாக வழங்கவும் தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1600 ரூபாய் உயர்ந்துள்ளது. 200 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் தங்கம் 11600 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 92800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலையும் இன்று கிலோவுக்கு 6000 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. 6 ரூபாய் விலை உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 176 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிலோ வெள்ளி 1,76,000 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. விளையாட்டில் ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு முக்கியத்துவம் அளித்து அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மேலக்கோட்டையூரில் தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் 2 கோடி ரூபாய் மதிப்பில் இறகுப்பந்து அரங்கம், 5 கோடி ரூபாயில் சர்வதேச நீச்சல் குளம் ஆகியவற்றை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை அவர் வழங்கினார். விஜய்க்கும் காங்கிரசுக்கும் அதிகாரப்பூர்வமான எந்த தொடர்பும் இதுவரை இருந்தது இல்லை என்று கார்த்தி சிதம்பரம் கூறியுள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்தவர் இளைஞர் காங்கிரஸில் இணைந்து செயல்பட விஜய் விரும்பியதாகவும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்ததாகவும் தகவல்கள் சில காலத்திற்கு முன்பு வந்ததாக தெரிவித்தார். திமுக அரசு மேற்கொண்ட தொழில் முதலீட்டு ஒப்பந்தங்களில் முழு செயல்பாட்டுக்கு வந்தவை வெறும் 5 விழுக்காடு மட்டுமே என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை எழும்பூரில் திமுக அரசின் பொய் தொழில் முதலீடுகள் எனும் பெயரில் பாமக தயாரித்த ஆவணத்தை வெளியிட்டு உரையாற்றினார். அப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் முதலீடுகளை திரட்ட 7 நாடுகளுக்கு மேற்கொண்ட பயணங்கள் மூலம் 1 பைசா முதலீடு கூட தமிழ்நாட்டிற்கு வரவில்லை என விமர்சனம் செய்தார். மரண தண்டனை வழங்கப்பட்டுள்ள ஷேக் ஹசீனாவை இந்தியாவிலிருந்து மீட்டு வர சர்வதேச காவல்துறையின் உதவியை நாட வங்கதேசம் முடிவு செய்துள்ளது. ஹசீனாவை திருப்பி அனுப்ப வேண்டுமென இந்தியாவுக்கு வங்கதேசம் கடிதம் எழுதியிருந்தது. உரிய ஆலோசனைக்கு பின்பு இவ்விவகாரத்தில் முடிவெடுக்கப்படும் என்று இந்தியா தெரிவித்திருந்தது. இதற்கிடையே ஷேக் ஹசீனாவை பாதுகாக்க இந்தியா உதவ வேண்டுமென அவரது அவாமி லீக் கட்சியின் முக்கிய தலைவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். வங்கதேசம் பயங்கரவாத நாடாக மாறாமல் இருக்க இந்தியாவின் உதவி அவசியம் என அவர்கள் கூறியுள்ளனர். தைவான் நாட்டுக்கு சுமார் 6000 கோடி ரூபாய் மதிப்புள்ள
நாசம்ஸ் என்ற வான் பாதுகாப்பு அமைப்பை அமெரிக்கா விற்க உள்ளது. சீனாவிடமிருந்து தைவானுக்கு மிரட்டல்கள் அதிகரித்து வரும் நிலையில் ஏவுகணைகளை தடுத்து அழிக்கும் வான் பாதுகாப்பு அமைப்பை தைவான் வாங்குகிறது. தைவான் தன்னை பலப்படுத்திக் கொள்வதற்கு அமெரிக்காவிடமிருந்து மொத்தம் 1,60,000 கோடி ரூபாய்க்கு ஆயுதங்களை வாங்க தைவான் திட்டமிட்டுள்ளது. ரஷ்யாவின் தாக்குதல்களை அமெரிக்காவின் நாசம்ஸ் அமைப்பை பயன்படுத்தி உக்ரைன் சமாளித்து வருவது குறிப்பிடத்தக்கது. காலநிலை மாற்றத்துக்கான COP30 மாநாடு பிரேசிலில் நடைபெற்று வரும் சூழலில் அங்குள்ள பூர்வக்குடி மக்களுக்கான எல்லை வரையறையை செய்து அந்நாட்டு அரசு அவசர சட்டம் இயற்றியிருக்கிறது. பிரேசில் அதிபரின் இறுதி ஒப்புதலுக்காக இந்த அவசர சட்டம் காத்திருக்கிறது. இந்த சட்டத்தின் மூலம் 10 பூர்வக்குடி இனங்களின் எல்லைகள் வரையறை செய்யப்பட்டு நிலங்கள் மீதான அவர்களின் உரிமை நிலைநாட்டப்படும். இந்த சட்டத்தால் அமேசான் காடழிப்பு தடுத்து நிறுத்தப்பட்டால் நல்லது என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். லெபனானின் சிடோன் நகரில் இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். மக்கள் நெருக்கம் மிகுந்த ஐனல் ஹெல்வே பாலஸ்தீனிய அகதிகள் முகாமில் உள்ள ஹமாஸின் பயிற்சி வளாகத்தை தாக்கியதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது. இந்த வளாகம் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்த பயன்படுத்தப்பட்டதாகவும் இஸ்ரேல் குறிப்பிட்டுள்ளது. ஆனால் இஸ்ரேலின் இந்த குற்றச்சாட்டை ஹமாஸ் மறுத்துள்ளது. தாக்குதல் நடத்தப்பட்ட இடம் ராணுவ இடம் அல்ல என்றும் மாறாக முகாமின் குடியிருப்பாளர்கள் பயன்படுத்தும் விளையாட்டு மைதானம் என்றும் ஹமாஸ் கூறியுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி வருகிறது. ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள உக்ரைன் மக்கள் நிலத்திற்கு அடியில் உள்ள மெட்ரோ ரயில் நிலையங்களில் தஞ்சம் அடைவது வழக்கமான ஒன்றாகியுள்ளது. தாக்குதலை முன்கூட்டியே எச்சரிக்கும் சைரன் ஒலி கேட்டவுடன் உள்ளே சென்று பதுங்குபவர்கள் நிலைமை சீரான பின்னரே வெளியே வருகிறார்கள். தூக்கம், உணவு போன்றவற்றை கூட மெட்ரோ ரயில் நிலைய சுரங்கப்பாதைக்குள்ளேயே மேற்கொள்ளும் அவல நிலையில் உக்ரைன் மக்கள் உள்ளனர். 3 புதிய செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தியுள்ளது. ஜிகுவான் விண்வெளி தளத்திலிருந்து புறப்பட்ட லாங் மார்ச் 2C ராக்கெட் இந்த 3 செயற்கைக்கோள்களையும் ஏந்திச் சென்றது. இந்த 3 செயற்கைக்கோள்களும் விண்வெளி தொடர்பான ஆராய்ச்சி பணிகளில் ஈடுபட உள்ளன. கூகுள் நிறுவனம் மேம்படுத்தப்பட்ட ஜெமினி AI மாடலை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஜெமினி 3 என்ற பெயர் கொண்ட இது செயல்திறனில் ChatGPT போன்ற மற்ற AI மாடல்களை விட சிறந்து விளங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களை துல்லியமாகவும் விரைவாகவும் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையிலும் இந்த மாடல் வடிவமைக்கப்பட்டிருப்பதாக கூகுள் தெரிவித்துள்ளது. சிக்கலான கணிதம், அறிவியல் தொடர்பான கேள்விகளுக்கும் எளிதாக புரியும் பதில்களை இது தரும் என்று கூகுள் கூறியுள்ளது. சவுதி அரேபியா பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானுக்கு வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நேற்று விருந்தளித்தார். 2018 பத்திரிகையாளர் ஜமால் கஷோக்ஜி படுகொலை செய்யப்பட்ட பிறகு அமெரிக்காவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டது. இந்த விரிசலை சரி செய்யும் விதமாக சவுதி இளவரசர் தற்போது அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறார். நேற்றைய விருந்தில் டெஸ்லா CEO எலான் மஸ்க் கலந்து கொண்டார். மஸ்குக்கும் ட்ரம்புக்கும் இடையில் உரசல் ஏற்பட்டிருந்த நிலையில் விருந்தில் மஸ்க் கலந்து கொண்டது கவனம் பெற்றுள்ளது. விருந்தில் சவுதி அரேபிய கால்பந்து அணிக்காக விளையாடும் நட்சத்திர வீரர் ரொனால்டோவும் கலந்து கொண்டார். இலங்கையின் செம்மணி புதைகுழி விவகாரத்தில் முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அதிபர் அனுர திசாநாயக்க தெரிவித்துள்ளார். உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டிய தேவை அரசுக்கு இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். ராணுவத்தினர் குற்றம் இழைத்திருந்தால் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். விடுதலை புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்கத்தை விற்று பணமாக்கி வடக்கு பகுதி மக்களின் நலனுக்காக செலவிடப் போவதாக இலங்கை அதிபர் கூறியுள்ளார். மேலும் பல அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.